என்னதான் பண்றீங்கன்னே தெரியல எல்லாரும். இடைப்பட்ட காலத்தில் இந்த மின்வாரியத்திற்கான நிதியை பெறுவதற்கு ஒன்றிய அரசினுடைய நிதி நிறுவனங்கள் நிதியை வழங்க வேண்டும். குறிப்பாக ஆர்இசி எனப்படுகின்ற ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவைதான் நிதி தர வேண்டும். அந்த நிதியை பெறுவதில் தாமதம் இருந்தது. இப்போது அதற்கான நடைமுறைகள் எடுக்கப்பட்டு அதேபோல பல்வேறு நிதி நிறுவனங்களிலிருந்து நிதி பெறப்பட்டு புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான டெண்டர்கள் விடப்பட்டு வருகிறது. அதே புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும். அந்த நடைமுறை ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. முடிவுற்று நடைமுறை வரும். அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 போக்குவரத்து கழகங்களுக்கும் புதிதாக ஓட்டுநர் நடத்துனர்கள் எடுப்பதற்கான எழுத்து தேர்வு முடிவெற்று அதன் அடிப்படையில் நேர்முக தேர்வு முடிவெற்றிருக்கிறது. அந்த நேர்முக தேர்வில் பங்கேற்றவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்ற வெரிஃபிகேஷன் பணிகள் போய்கொண்டிருக்கிறது. முடிவுற்ற பிறகு அந்த நடைமுறை அதாவது பொதுமக்களுடைய நலனுக்காக இந்த முறை எடுக்கப்பட்டது. இந்த முறை மாத்திரம்தான். அதாவது ஒரு நேரத்தில் தொடர்ந்து ஒரு டெப்போல 5 டிரைவர் வரலன்னா 5 பேருந்து ஓட்ட முடியாது. அதில் 5 கண்டக்டர் சும்மா இருப்பாங்க. எனவே இந்த நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக ஏற்கனவே எஸ்சிடிசி என்கிற அரசு விரைவு போக்குவரத்து நம்ம எடுப்பதே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். நீண்ட தூர பயணங்களுக்கு நீண்ட தூரம் அந்த ஓட்டுநர் ஓட்டும் போது ஒரு இடத்துல அவருக்கு சோறு வரும்போது நடத்துனராக இருப்பார். அவர் அந்த நேரத்தில் ஓட்டுநராக மாறிவிடுவார். ஓட்டுநராக இருந்தவர் நடத்துனராக மாறிவிடுவார். அதே நடைமுறையை இப்போது இங்கே பேருந்துகள் ஓடாமல் நிற்பதை தவிர்ப்பதற்கும், பேருந்து ஓடும்போது நிற்காமல் தவிர்ப்பதனால் நடத்துனருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா ஓட்டுநருக்கு பணி இல்லாமல் போயிடும், இல்லைனா மக்களுக்கு பேருந்து இல்லாமல் போயிடும். இதை சரி செய்வதற்கு தான் இந்த முறை ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சேர்த்து எடுத்தும் அடுத்த முறை எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்கப்படும். அதை பிடிக்கிற மாதிரி இப்ப பாருங்க. அவர் கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு. நான் வந்துட்டு போனேன். சரிண்ணே. தம்பி பின்னாடி நல்லா அடிக்கும். நிகழ்ச்சியை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். பகிர்மான வட்டம் மின் நுகர்வோர்களுக்கு வலியுறுத்தும் செய்தி என்னவென்றால், அன்பார்ந்த மின் நுகர்வோர்களே,